வணக்கம், என்னோட பேர் செந்தில். இந்த சேனல் சென் ஸ்டோரிஸ். இந்த சேனலில் வந்து நிறைய அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களில் என்னுடைய கருத்துக்களை பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்த மாதிரி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாம் தமிழர் டிவிகே. மாற்றத்துக்கான அரசியல் பேசக்கூடிய 2 கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓட்டு எனக்கு எதுக்கு வச்சுக்க, நீ எவனுக்கோ போடு, நான் பேசுகிறது புரிஞ்சா போடு. ஃபஸ்ட்டு டிவிகே அப்படிங்கிற கட்சி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த தலைவர் சொல்கிறாரு. அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு பீக் நிலையில் இருக்கும்போது, அதாவது இப்போ ரிலீஸ் பண்ண ஒரு பாட்டு 12 லட்சம் 1 மணி நேரத்தில் போகுது அப்படின்னா அவருடைய சினிமா கரியரில் இன்னுமே அவர் ஒரு பீக் நிலையில் இருக்கார். அந்த இடத்துல இருந்துட்டு அவர் இங்கே வந்திருக்காரு, எங்கே அரசியல் பண்ண வந்திருக்காரு, அதை முழுக்க நிறுத்திட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது பாராட்டக்கூடிய விஷயமா அப்படின்னா ஓகே, இது ஒரு வகையில் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பார்ப்போம். ஏன் இந்த அரசியலை பண்ண வந்தேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது, என்னுடைய ரசிகர்கள் வந்து என் மேலே அபரிவிதமான பாசம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்ன திருப்பி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கும்போது அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் ஒரு வகையில் பாராட்டக்கூடிய விஷயம்தான். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. கரூர் ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. இந்த பிரச்சனையில் 2 கட்சிகளும் வந்து ஒரு அரசு சார்ந்த டிவிகே சைடில் குறை சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கவங்க இல்லை அந்த கட்சி சார்ந்தவங்க வந்து டிவிகே சைடில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு 40-50 நாட்களாக வந்து போட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. இந்த பிரச்சனையில் என்ன ஒரு கோர் ப்ராப்ளம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு தொகுதிக்கு வராரு, இப்போ நாமக்கல், கரூர் இந்த மாதிரியான இடங்களுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் சீரியஸாக அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு சீரியஸாக அதை பற்றி பேச வராரு. ஆனால் அதை பார்க்கப்படக்கூடிய தொண்டர்களோ ரசிகர்களோ அவங்க வந்து ஒரு செலிப்ரேஷன் மனநிலையில் இருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் மனநிலையும் சீரியஸாக அந்த பிரச்சனை பேச வர்ற இல்லை சீரியஸான அரசியல் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய், இந்த 2 முரண் இருக்கு இல்லையா, இந்த முரண் தான் இந்த எங்கே கூட்டம் சேர்ந்தாலும் இல்லை பஸ்ஸு கடியில் வண்டி விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போதே பின்னாடியே பின்தொடர்ந்து போய் செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு முரண் ஒரு காரணம். ஒன்று, சீரியஸான விஷயம் நான் பேச வரேன்டா, ஒழுங்காக நின்று கேளுங்க, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த பிரச்சனையை நீ ஒழுங்காக கேட்கலன்னா உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், உன் தொகுதியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் அதை சீரியஸாக அணுகணும். இங்கே வர்றது வந்து நீ ஒரு சீரியஸான பிரச்சனைக்கு வர்ற, நாளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை உன் தொகுதியில் இருக்குது, அதை நான் அட்ரஸ் பண்ண தான் வர்றேன் அப்படின்னு அந்த விஷயத்தை தன்னுடைய தொண்டர்கள்கிட்ட கன்வே பண்ண வேண்டிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்கார். அதை தவற விடுறதுனால தான் இந்த பிரச்சனையோட ஆரிஜின் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பேட்லேயே கூட என்ன தான் சரியான பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னாலும் இந்த இடத்த அட்ரஸ் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனையே நடந்திருக்காது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளார என்னென்ன பிரச்சனை வந்தது, இதில் ஏதாவது சதி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ சிபிஐயில் இருக்குது. அதை சிபிஐ விசாரித்து சதி நடந்திருந்ததுன்னா சதி பண்ணவங்கள தண்டிக்கட்டும், இப்போ இல்லைன்னா அதுக்கான விஷயங்கள் நடக்கட்டும். ஆனால் இந்த ஒரு கோர் ப்ராப்ளத்தை டிவிகே கட்சியில் சரி பண்ண வேண்டியது விஜய் அவர்களுடைய பொறுப்பாக நான் பார்க்குறேன். அடுத்து டிவிக்கு மேலே முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கொள்கையற்றவர்கள், கொள்கையே இல்லை அவங்களுக்கு, அவங்க தற்குறி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இதை வந்து சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணுறது? இப்போ இது வரைக்கும் அவர் வந்து மாநாட்டில் சொன்ன அவருடைய கொள்கைகளை அவர் விளக்க ஆரம்பிக்கணும். தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் நான் ஏன் சொன்னேன், அது உண்மையாலுமே ஏன் தேவை, இப்போ நாம் தமிழரில் இருக்கக்கூடியவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அப்படி விமர்சிக்கிறவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியான கொள்கை தெளிவு அவங்கக்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு விளக்கணும். அப்படி விளக்கும்போது அவங்க ஆன்லைனில் மற்ற கட்சிகளை நோக்கி வெறும் அவதூறுகள் மட்டும் பேசாமல் தன்னுடைய கருத்துக்களை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணும்போது அவங்க இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக மாறுவாங்க. இது போக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது, அந்த போராட்டங்களுக்கு விஜயை நேரடியாக வந்து போராடுறது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய்க்கு எதிராக முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு என்னன்னு தெரில. எல்லா பிரச்சனைகளுக்கும் வெறும் ட்வீட் மூலிமா மட்டும் பண்ணாமல் நேரடியாக களத்துக்கு இறங்கி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நகரணும். இல்லை அதையே நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு செட்பேக்காக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்கா ஒரு நாள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தான் ஆகணும். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது மூலிமா மக்கள்கிட்ட நேரடியாக சீக்கிரமாக போக முடியும். விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாருப்பா, ஓகே இந்த கருத்தெல்லாம் அவர் பேசுகிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த கருத்து சார்ந்து மக்கள் அவர் பின்னாடி திரள ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வெறும் ரசிகர்களை மட்டுமே வச்சு ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள் தெரியாமல் இருக்கலாம், விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வெகுஜன மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான திட்டங்களை வகுத்து
வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் வரும்போது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை நம்ப வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை அவங்க பண்ணணும். இந்த பக்கம் நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்துக்கான கட்சி அப்படின்னா உண்மையாலுமே அவங்க ஒரு மாற்றத்துக்கான வேலைகளை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை சார்ந்து அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையாலுமே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்போ இதை சொல்லும் போதே நிறைய பேர் வந்து அவரா அப்படிப்பா மாற்றி பேசுவார் அப்படி இப்படின்னு அவர் சார்ந்த அவதூறுகள் நிறைய பேசக்கூடிய நபர்கள் கமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பர்சனல் அலிகேஷன்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிச்சா எல்லா கட்சிக்காரங்களுக்கும் வந்து நடந்திருக்கு. இனிமேல் வரப்போகிறவங்களுக்கும் நடக்கும், விஜய் அவர்களுக்கும் நடக்கும். இந்த பர்சனல் அலிகேஷன்ஸ்லாம் தாண்டி இது என்னோட கொள்கை அப்படின்னு யார் நிற்கிறாங்களோ அவங்க பின்னாடி மக்கள் கண்டிப்பாக திரளுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சரி, நாம் தமிழர் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்பகத்தன்மையாக ஏற்படுத்துகிற வேலையை இன்னும் அதிகப்படுத்தணும். குறிப்பாக அவங்களுடைய தற்சார்பு பொருளாதாரம் பற்றி அவங்க பேசும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ராக்டிக்கலாக வந்து அந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் சின்ன இடங்களில் வந்து விவசாயம் பண்ணி அதுலேருந்து எப்படி எங்கள் கட்சிக்காரங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, இதுலேருந்து எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம், இப்போவே நாங்கள் இப்படி கொடுக்கும்போது ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னும் இதை பெரிய லெவலில் பண்ணி நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுப்போம், தற்சார்பு பொருளாதாரத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கட்சிக்காரங்களில் வச்சு அதை பண்ணும்போது கட்சிக்கும் அது வருமானமாக இருக்கும். இன்னொன்று, இதை ப்ராக்டிக்கலாக நாங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்பகத்தன்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக அந்த தற்சார்பு பொருளாதாரம்னு அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே ஆடு மாடு வளர்ப்பில் ஆரம்பித்து விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை, இது எல்லா விஷயங்களுக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னுமே மக்கள்கிட்ட ஈஸியாக சென்றடைஞ்சிருவாங்க. குறிப்பாக கிராமங்களில் வந்து மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் இருக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இரட்டையிலை உதயசூரியன் மட்டும்தான். இந்த விஷயத்தை மாற்றுறதன் மூலிமா இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணி இந்த கட்சிகள் முன்னேறலாம். இப்போ நாம் தமிழரா டிவிகேவா அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, டிவிகே சைடில் இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது அவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள், ஏன் திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்களே விளக்கணும், விஜய் அவர்களே பேசணும். இல்லை அப்படிலாம் சொல்கிற எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக வரப்போகிறோம், இல்லைனா நாங்கள் முதலமைச்சர் ஆகிறோம் அப்படின்னு மட்டும் பேசுனா அங்கே எடுபடாது. அதே சமயம் நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுகிற மாற்று அரசியலை ப்ராக்டிக்கலாக சின்னதாக பண்ண ஆரம்பித்து அதை மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக பண்ணினா இன்னுமே வந்து ஈஸியாக மக்கள் நம்பிக்கையை வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் எங்கேயுமே ரெண்டு கட்சிக்கும் தப்பான கட்சி இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அவதூறுகள் பற்றியோ இல்லை இவங்க தற்குறி இவங்க ஜாம்பிஸ் அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் என்னால் முடிஞ்சவளுக்கு ரெண்டு பக்கமே இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். நான் தனிச்சு நின்று வெல்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.